இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அத்தை, மாமா, இவரு, ஜீவா எல்லாரும் சேர்ந்து கொடுத்த காசுதான் இது. எத்தனை பேரோட அன்பும் அக்கறையும் நமக்கு இருக்கு மீனாட்சி. ப்ளீஸ் இத வாங்கிக்கோ. புடி. இல்ல தேனு, இந்த பணம் எனக்கு வேணாம். ஏமா இப்படி சொல்ற? தப்பா எடுத்துக்காதீங்க அத்தை. நீங்க எல்லாரும் எனக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்கல்ல, அத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா மாமா சொன்ன மாதிரி என் மேல இத்தனை பேர் அக்கறையா இருக்கீங்க. இவ்ளோ பெரிய குடும்பம் எனக்கு உதவி பண்ண முன் வந்திருக்கீங்க. அதுல எனக்கு சந்தோஷம்தான். அதுக்காக நான் உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஆனா எனக்கு இந்த வீட்டு பணம் வேண்டாம். அப்படி வாங்கினா அது சரியா இருக்காது. ஏம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. நீ ஏன் அப்படியெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்க? இல்ல மாமா, இந்த வீட்டு பணத்தை நான் வாங்க விரும்பல. என் கால் இந்த வீட்டுக்குள்ள படக்கூடாதுன்னு பாட்டி சொல்லிருக்காங்கல்ல. காலடிதான் படக்கூடாது, காசெல்லாம் வாங்கிக்கலாம். பாத்தியலா அம்மாச்சி, நான் அப்பவே சொன்னல எல்லாரும் சேர்ந்து கலெக்ஷன் பண்ணி கொடுத்திருக்காங்கன்னு. அந்த பணம் தான் இந்த பணம். மனோ என்னடான்னா அவரு கலெக்ஷன் காசை உடனே எடுத்து கொடுக்கறாரு. அத்தை வீட்டு செலவுக்கு நீங்க கொடுத்த காசை எடுத்து கொடுக்கறாங்க. இதோ மாமா கடைக்கு தர வேண்டிய வாடகை பணத்தை எடுத்து கொடுத்திருக்காரு. இதோ இந்த வெட்டி ஆபீசர் அதுவும் கடன் வாங்கி கொடுக்கறாரு. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லாம. அது சரி, பெரிய மதினி தன்னோட வேலையை காட்டிடுச்சு. ரைட்ரா. என்ன அப்படியே நின்னுட்ட? அதான் வீட்டு வாசல் வரைக்கும் வந்து கையேந்தி நின்னுட்டல்ல. அப்புறம் என்னத்துக்கு வீரவசனம் பேசிக்கிட்டு இருக்க? பணத்தை வாங்கிட்டு போ. தேவி, இத்தனை நாளா எனக்கு இது தெரியாம போச்சு பாத்தியா? என்னதம்மாச்சி? நம்ம வீட்டுல இத்தனை வள்ளல்கள் இருக்காங்கன்னு தெரியாம போச்சு. கரெக்ட் தான். இந்த குடும்பத்தை விதையிலேந்து மரமாக்கணவ நான். இப்ப எனக்கே தெரியாம என்னென்ன காரியம் பண்றா பாத்தியா? அம்புட்டு தைரியம் வந்துருச்சு எல்லாருக்கும். வரட்டும், எல்லாரும் செய்யுங்க. ஏமா நீ ஏமா நிக்கிற? அதே தர்ம பிரபுங்க எல்லாருமா சேர்ந்து உனக்கு கொடுத்துட்டாங்களே. பணத்தை வாங்கிக்கிட்டு உன் ஆத்தால காப்பாத்து போ. போது நிப்பாட்டுங்க பாட்டி. நான் இந்த பணத்தை எதிர்பார்த்து இங்க வரல. இதுக்குதான் இவங்க கூப்பிட்டாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த பக்கமே வந்திருக்க மாட்டேன். சும்மா நடிக்காத என்ன? எல்லாத்தையும் பேசி வச்சுட்டு தானே வந்திருக்க. யாரும் ஒண்ணு பேசி வச்சுட்டு நடிக்கல. என் அக்கா கூப்பிட்டா, ஏதோ பிரச்சனையா இருக்குமோன்னு பயந்து வந்தேன். எனக்கு இந்த வீட்ல இருந்து 1 ரூபாய் கூட வேணாம்.